மிதுனம் இந்த ராசிக்கு முதல்ல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் செய்கிறார். 3 மறைந்தளித்த மிதுனம். நிறைய பேர் கடன் பார்த்திங்கன்னா அப்போ தான் நெருக்கடி பண்ணியிருப்பாங்க. அந்த நகை அடகு விற்று கொடு, அதை கொடு, இடத்த கொடு. மிதுன ராசி தாய் தந்தையர் ஹெல்த்தை பற்றியே நினச்சிட்ருக்கோம். அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு உடம்பு சரியாக இப்போ தான் ரெடியாக இருக்குது. இப்போ குடும்பத்தில் அம்மா அப்பா எப்படி இருக்கு, ஜெயிச்சிருவேனா? உங்கள் ராசியில் 10ல் சனி பகவான் இருக்கிறார். சில காலம் கழித்து குரு பகவான் பார்வை வரும். ஆனால் விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். தை மாத பலாபலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்த வருடத்தில் இந்த நாட்களாக பல பேர் இயங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தை மாதம்ங்கிறது உலக முதல்ல பார்த்திங்கனாலே உத்தராயணம் சொல்லுவோம். கிரகங்கள் அளவில் அப்படியே மாறுகிற காலம் உத்தராயணம், தாட்சாயணம். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கியமான நாள். விதை அறுவடை நாள். உழவர்கள் மக்களிடம் பணம் புழங்குறது, பொதுவாக நிறைய பேர் வீடு மாற்றுறது, புது தொழில் தொடங்கிறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன் வீடு கட்ட வாஸ்து போடும் நாட்கள் அனைத்தும் தை பிறந்தால் பிறக்கும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், கோச்சார் காலபுருஷ சக்கரத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மகர வீட்டில் 4 கிரகங்கள், ஒரு குறிப்பிட்ட நாள் 5 கிரகம் வரைக்கும் ஒன்று சேருதுங்க. அந்த காலகட்டத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன் 2 நாளில் மாறிடும். மற்ற 4 கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் மேசம் முதல் 12 ராசிக்கும் அற்புதம் செய்ய போகுது. அதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் அள்ளித்தர கிரகங்கள் காத்திருக்கு. ஏன் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அதில் இத்தனை கிரகம் வலுத்திருக்கு. காலபுருஷன் அதிபதி பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம். தனாதிபதி தொழிலோடு இணைஞ்சிருக்கார். இந்த காலகட்டத்தில் ஒருத்தருக்கு வளர்ச்சி, செல்வம் நிச்சயமாக கொடுத்தே தீரும். அதை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு தை மாத பலாபலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்குமா, வாழ்வில் வசதி பிறக்குமா, திருமணம், நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மிதுனம் இந்த ராசிக்கு முதல்ல உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் செய்கிறார். 3 மறைந்தவன் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் போங்க. அது மாதிரி ஒரு யோக பலன் இருக்கின்றன. முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்ச இதில் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டுங்க. என்ன சார் ஃபஸ்ட்டு ஹெல்த் வைஸ்? அதுதாங்க எத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. உடல் நிலையில் இருந்த தொந்தரவுகள் விலகுகின்ற காலகட்டம். என்ன ஏதுன்னு இப்போ தான் கண்ணுக்கு தெரியும். நிறைய வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடுபட்டாங்க. ஒன்று மாற்றி ஒன்று, மருத்துவ செலவு எப்போ தான் சரியாகும்னு தெரியாமல் விரைய செலவு, மருந்து டப்பா மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் மாறி இப்பொழுது உங்களுக்கு வாழ்வில் க்யூர் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, வளர்ச்சியானது. ஈவன் பெரியவங்களுக்கு ஒரு சிலருக்கு கேன்சர் இருக்குது, அதில் டவுட் வந்திருக்கு, கேன்சராக இருக்குமோ. லேடிஸ்லாம் பிரஸ்ட்டு கேன்சர், ரீசெண்டாக கூட பிரஸ்ட்டு கேன்சரு நான் சொன்னேன், கட்டியிருந்தேன் நான் 2-3 கட்டியான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க மொத்தம் 3 கட்டி எடுத்துட்டோம், பட் அவங்களுக்கு நான் பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரிலாம் நீ டிரான்ஸ்பிளேஷன். பட் ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சூழ்நிலை உண்டு. இது நல்ல மாதத்தில் ஒன்று. இந்த நேரத்தில்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்டு, சார் வேலையில் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம். நிறைய பேர்த்துக்குன்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம், வெளி மாநிலம், வெளியூர் பயணங்கள் சம்மந்தப்பட்டது வருகிற காலகட்டமாக இருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுப பிரிவு உண்டு குடும்பத்தில். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சார் திடீர்னு எனக்கு பூனே போயிட்டு வர சொல்கிறாங்க, டெல்லிக்கு போகுது, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப் இருக்குது, இல்லை குழந்தைகளுக்காக ஃபேமிலி எல்லாம் அந்த நான் மட்டும் இங்கே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது சார், இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தை மாதத்துல தான் வரும், இது நல்லது. கணவன் மனைவி பிரிவுன்னு சொல்லக்கூடிய சுப பிரிவாக இருக்கும். இது நல்லபடியாக இருக்கின்ற காலகட்டமாக உண்டு. இது உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகுந்த வளர்ச்சியை கொடுத்துரும். வேலை ஃபஸ்ட்டு கிடைக்கும், வேலை நேரங்கள் அதிகரிக்கும். ஆனால் வேலை உண்டு, அது சம்பளம் உண்டு. கடன் பிரச்சனையில் மாட்டினவங்க மீண்டு வர வாய்ப்பு கிடைக்கும். கடனில் தத்தளித்த மிதுனம். நிறைய பேர் கடன் பார்த்திங்கன்னா அப்போ தான் நெருக்கடி பண்ணியிருப்பாங்க. அந்த நகை அடகு விற்று கொடு, அதை கொடு, இடத்த கொடுத்துருங்கிற மாதிரி. ஜெயிப்பேனா இல்லை தோற்றுருவானா ஒரு பயத்தில் நிற்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி கொடுத்து மாட்டியாச்சு. இப்போ இந்த கடனில் இருந்து மீண்டு வர இறைவனாக பார்த்த ஒரு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் ஒன்று பிறந்திருக்கும். அதற்கு நான் பரிகாரம் சொல்கிறேன். 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 4 கிரகம் இருக்குங்க. சூரியன், செவ்வாய், புதன், ராசியாதிபதி இங்கே சுக்கிரன். முதல்ல இவங்களுக்கு நிறைய பேருக்கு திருப்பதி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது திருப்பதி சம்மந்தப்பட்டது, அது திருப்பதிக்கு டொனேஷன் கொடுக்கறது முதல். அதே மாதிரி சுவாமி மலைக்கு டொனேஷன் நாங்கள் சொன்னோன்னு சொல்கிறாங்க. 2500 ரூபா நான் ஏதோ ஒரு டொனேஷன் கொடுக்குறேன், 4 இது கொடுக்க சொல்கிறாங்க, கொடுத்துருங்கண்ணே. அது மாதிரி ஏதோ டொனேஷன் கொடுத்து
நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் வாழ்வுக்கு நடக்க அத்தனை மைனஸும் ப்ளஸ் ஆகிறோம். இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டே மாணவர்கள் தாங்க. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுகிற சூழ்நிலை, படிப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்குண்டான பெனிஃபிட் இருக்கும். உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களை வளர்ச்சி பட்ட பாதையில் கொண்டு வரார். இந்த நேரத்தில் சுப தகவல்கள் சுப செய்திகள் வந்து கொண்டிருக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தை மாதம் சூப்பர், திருமணம் சக்ஸஸ் ஆகும். குழந்தை பிறப்புக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் தான். இயற்கையாக முயற்சி பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 8ஆம் இடம் 5, 8 தொடர்பு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டு சக்ஸஸ் ஆகும். குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். இஷ்ட தெய்வம் என்ன, உபாசன தெய்வம் என்ன, அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. பொதுவாக 8ஆம் இடத்தில் தன கிரகம் இருந்தால் வண்டி வாகனம் பயணத்தில் கவனம். இந்த மாதத்தில் லாங் ட்ராவல் நான் இந்த ராசிக்காரங்க இந்த மாதம் அலோவ் பண்ண மாட்டேன். இது சொன்னவனே சார் இப்போ தான் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க, இருக்கிறது ப்ளஸ்ஸுன்னு சொல்லணும் மைனஸுன்னு சொல்லணுங்க. சும்மா கவர்ச்சிகரமாக பேசி நடக்கிறது என்ன, எது சேஃப், உண்மையை பேசிடணும், அதான் அழகு. இப்போ வண்டி வாகனம் லாங் ட்ராவல் வேண்டாம். மலை பிரதேசங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்கள். இருக்கிறத மட்டும் பாருங்கள். பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வந்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பூர்வீக பேச்சுவார்த்தை வந்தால் உங்களுக்கு பெனிஃபிட், அதை பார்ப்போம். வருமான ரீதியாக பார்க்கலாம். வெளியூர் டூர் சம்மந்தப்பட்டது இப்பொழுது கிடையாது. ரைட். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைட். இதில் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன். கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதோட சூட்சமங்கள், இதில் கிரக சேர்க்கைகள், விம்சோத்தி தசா அஷ்டவர்க்கங்கள், டிவிஷனல் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. சொன்னால் இது லேட் ஆயிரும். இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரினா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, வாங்கி பயன்பெறுங்கள். ரைட். இப்போ வருவோம் சார். இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டு தெரியாதுன்னு சொன்னீங்களே, இஷ்ட தெய்வம் சொன்னீங்களே, உபாசன தெய்வம் எப்படி பண்ணணும், இது மாதிரி நிறையா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மந்திரங்கள் மூலம் சொல்லுங்கப்போம், ஒருத்தர் அபிஷேகங்கள் மூலம் சொல்லுங்கப்பேன். ஒரு சிலர் அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ ஒவ்வொரு தத்துவம் மாறும், அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த நேரத்தில் உங்கள் தந்தைக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கின்ற நேரம். தந்தை சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்பு நடக்கும் உண்டு. பொதுவாக அந்த மிதுன ராசி தாய் தந்தையர் ஹெல்த்தை பற்றியே நினச்சிட்ருக்கோம். அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு உடம்பு சரியாக இப்போ தான் ரெடியாக இருக்குது. இப்போ குடும்பத்தில் அம்மா அப்பா பற்றி அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சரி. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜெயிச்சிருவேனா? உங்கள் ராசியில் 10ல் சனி பகவான் இருக்கிறார். சில காலம் கழித்து குரு பகவான் பார்வை வரும். ஆனால் இப்பொழுது குரு பார்வை இல்லை. இப்படி என்னன்னா, ஒரு தொழில் செய்யறதுக்குன்னா ப்ரிப்பரேட்டரி ஒர்க், ப்ரீவியஸ் ஒர்க் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். தை பிறக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ முன்னாடி ப்ரீவியஸ் ஒர்க் அத்தனையும் சக்ஸஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ராகு பகவான் 9லிருந்து ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு தொழில், அது சார்ந்த வளர்ச்சி அனைத்தும் வெற்றியாக இருக்குது. இப்போ தர்மகர்மாதிபதி யோகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. கோயில் குளங்கள், தொழிலில் வளர்ச்சி, வெற்றி, பதவி யோகம் கிடைக்கும். பதவி யோகம்னா ஒரு லேடிஸ் கேட்பாங்க, எனக்கு என்னங்க பதவி யோகம்? அதாவது அந்த பெண்ணு கல்யாணமே குழந்தை ரொம்ப நாளாக இல்லை, குழந்தையில் அவங்க குழந்தை பெற்ற தாய்மை என்ற பதவி கிடைச்சது இல்லையா, இதெல்லாம் அப்படி தான் கிடைக்கும். அப்போ அதுவும் ஒரு பேர் தானே, குழந்தை பேர், அந்த பேர் உங்களுக்கு அமையட்டும். சார், லாபங்கள் ஈட்டுகின்ற சூழ்நிலை வந்திருக்கு. லாபம் இயற்கையாக அமையும். 8ஆம் இடத்தில் அதிக கிரகம் இழுத்தால் பொறுமை காக்க வேண்டும். இந்த வருடத்தில் ஒரு சில விஷயங்கள் செய்ய சொல்லியிருக்கேன், அதை மட்டும் பாருங்கள். ஆனால் இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி, திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அற்புதமாக இருக்கிறது. வளர்ச்சிகரமான மாதம். இந்த மாதத்தில் ஒரு சில பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். சுப்பிரமணியர் கோயிலும் நடராஜர் சம்மந்தப்பட்டது. தீபம் போடுற மாதிரினா ஃபஸ்ட்டு இதை வீட்டில், கோயிலுக்கு போக முடியாதவங்க மலை கோயில்கள் ரெண்டுமே இருக்கிறனால வீட்டில் பார்த்திங்கன்னா பன்னீர், அதாவது சொல்லுவாங்க பன்னீர் தெளித்து, ரோஸ் வாட்டர், அது ஃபுல்லாக அடிக்கடி தெளித்து விடுங்க. நம்பர் 1. 2வது, வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி புகை போட்டுகிட்டே இருக்கணும். குங்குளியம், வெண்கடுகு, சாம்பிராணி கலந்த கலவை, குங்குளியம், வெண்கடுகு, இதை போட்டு பாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மாதம் சந்திப்பீங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. இதில் இந்த எண்டு பாயிண்டில் என்னென்னா, இப்போ சொன்னதெல்லாம் நட்சத்திர அடிப்படையில் கிரகங்கள் அடிப்படையில் பார்த்துருக்கோம். இது தசாபுத்தி அடிப்படையில். இது தசாபுத்தி அடிப்படையெலாம் பார்த்துட்டு கிரகங்கள் சூட்சமங்கள் பார்க்கும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தா ரொம்ப துல்லியமாக இருக்கும். இப்போ சொன்னது பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் இன்னொரு நிறைய பேர்த்துக்கு பொதுவாக பரிகாரங்கள் என்னென்னா, சார் முருகர்கள் தைப்பூசத்தில் முருகர் வழிபாடு சூப்பராக இருக்குது. 2வது, ரத சப்தமின்னு ஒன்று வருது இந்த மாதத்துலேயே, தை மாதம். ரத சப்தமி இது எதுக்குன்னா, சார் வாழ்க்கையில் ஜெயிப்பேனா, தொட்டதெல்லாம் துளங்குமா, எல்லாமே ஏமாற்றமாக இருக்குது, ரத சப்தமி. முன்னோர்கள் திதி,
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் முன்னோர்கள் திதி சொல்கிறேன்னா, சார் நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் கர்ம வினைகள் படி ஏதாவது தப்பு நடந்து போச்சு. ஏன்னா 10ஆம் இடத்துல நிறைய கிரகம் இருக்குது. அப்போ முன்னோர்கள் திதி கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு பண்ணும்போது தடைகள் விலகுதுங்க. அப்போ இந்த தை மாதத்தில் எத்தனையோ விஷயங்கள் செஞ்சாலும், தைப்பூசம் கொண்டாடினாலும் சரி, பொங்கல் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுதல் தரிசனம் ஆல்ரெடி இப்போ தான் முடிஞ்சிருக்கு, வேறு பல மாதங்கள் வருது. அப்போ தை பிறந்து உங்களுக்கு வழி பிறந்தது மட்டுமல்லால் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்க போகிறது மாற்றுக்கருத்தில். எது மறந்தீனோ இல்லையோ, இந்த மாதத்தில் வருகிற பிப்ரவரி மாதத்தில் வர தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்புங்க. இந்த வருஷத்தில் ஏன் தேய்பிறை அஷ்டமி சிறப்பு அப்படிங்கிறன்னா, நிறைய கிரகங்கள், அதாவது பைரவருக்குன்னு ஒரு கிரக அமைப்பு உண்டு. அந்த கிரகச்சேர்க்கை சூட்சமங்கள் இந்த கிரகச்சேர்க்கையாக சேரும் காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் வழிபடும்போது தெரிந்து தெரியாமல் செய்வனையாக இருக்கலாம், திருஷ்டி தோஷமாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் விளைகிறோம். அப்போ இது ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது என்பது மாற்று கருத்தில். ரைட். வேறு கேள்விகள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.